வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சாம்சங்கில் A14 மாடல் என்னென்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து வேலை செய்யலை. ஃப்ரண்ட் கேம் வந்து ஏன் வேலை செய்யலை அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து பார்டரில் வந்து போட்டிருக்காங்க. இதனால் வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து வேலை செய்யலை. நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து கிடைக்கும். மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலைங்கிறது தான் இஷ்யூ. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த போர்டை வந்து டயக்னோஸ் பண்ணேன். டயக்னோஸ்னால் நம்ம கம்ப்ளீட் செக்கிங் கிடையாது, ஜஸ்ட் விஷுவல் செக்கப்லேயே எனக்கு வந்து ஃபைண்டிங் வந்து கிடச்சிருச்சு. என்னென்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு 4 பின் உள்ள ஒரு ஐசி இருக்குல்ல, இந்த ஐசியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.8 வோல்ட். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, வோல்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின், ஃப்ரண்ட் கேமு, அனலாக் VDD, அனலாக் வோல்டேஜ் ஆக்சுவலாக 2.8 வோல்டு இந்த 4 பின் உள்ள ஐசி வழியாக இந்த கனெக்டருக்கு போகுது. இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணதான நோக்கம் வந்து என்னன்னா, இந்த 4 பின் உள்ள ஐசி எதுக்கு யூஸ் ஆகுது, இது ஒர்க் ஆகலைன்னா என்ன நடக்கும், இந்த ஐசியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் போர்டில் டீப்பாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த ஐசி வந்து இந்த போர்டில் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வாட்டர் டேமேஜ் ஆகி இந்த ஐசி ஒர்க் ஆகாதனால எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலை. இதுதான் எனக்கு வந்து ஆக்சுவல் இஷ்யூ. இப்போ நான் இந்த ஐசியை வந்து எப்படி எடுத்து என்ன ஃபால்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் செக்கிங் பேசிக்காக போர்டு ஓப்பன் பண்ணது செக்கிங் வீடியோலாம் போடல. நான் டேரெக்டாக அந்த LDO வந்து எடுக்கிறதுலேருந்து நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட்டரியில் வந்து இந்த ஐசி என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த LDO ஐசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. ஏன்னா அது வந்து ஏர் நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா பறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ LDO மிஸ் ஆகிடுச்சுன்னா என்னென்னா, சேம் LDO நீங்கள் தேடி தான் எடுத்து வைக்கணும். ஏதோ ஒரு 4 பின் உள்ள ஐசியெல்லாம் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் டேமேஜ் ஆகி கரோட் ஆகிருக்கு. அப்படின்னா அந்த கரோடு எங்கே போயிருக்கு அப்படின்னா, இந்த ஐசியோட இன்புட் லைன் வரைக்கும் எரிஞ்சிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்புட் லைனில் எனக்கு வந்து பிரச்சனை. இப்போ நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் ஒன்று பார்க்குறீங்களே, அந்த கெப்பாசிட்டர் வழியாக உங்களுக்கு அந்த இன்புட் லைனுக்கு போனால் மட்டும்தான் இந்த LDO ஆக்டிவேட் ஆகும். இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்த மாடல் வந்து சாம்சங் A14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆன LDO பார்த்தீங்கன்னா இந்த LDO தான் மிஸ் ஆனது. இந்த இடத்துல வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஒரு வோல்டேஜ் இந்த பின்னுக்கு வரணும். இந்த பின்னுக்கு வந்து வர்ற வோல்டேஜ் வந்து கட் ஆகிருக்கு, வாட்டர் டேமேஜ். இந்த ஃபோனில் கம்பல்சரி கேமரா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இந்த இதில் என்ன வோல்டேஜ் இன்புட்டாக வந்திருக்கு, என்ன வோல்டேஜ் அவுட்புட் போகணும், எனேபிள் யார் கொடுக்குறா, இந்த 3 தான். இப்போ இந்த LDO எப்படி வேலை செய்யும்னா, கேமராவுக்கு மட்டும் கிடையாது, LDO சர்க்கியூட் எங்கே இருந்தாலும் இந்த LDO போட்டிருப்பான். டிஸ்பிளேக்கு LDO இருக்கும், கேமராவுக்கு LDO இருக்கும், வேறு ஏதாவது ஒரு சென்சாருக்கு LDO இருக்கும். அப்போ LDO சர்க்கியூட் எங்கே இருந்தாலுமே இப்படி தான் ஆக்ட் ஆகும். சரியா? அதனால் LDO நான் கேமராவுக்கு மட்டும் தான் படிப்போம் அப்படிலாம் கிடையாது. LDOங்கிறது ஒரு காமன் சர்க்கியூட். பவர் ஐசிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு LDO 20ஓ 25ஓ உள்ளே போட்டு LDOவை என்ன பண்ணுறான், பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாகவே எடுக்கிறான். அப்படின்னா இந்த LDO சர்க்கியூட் தெரியாமல் பவர் ஐசிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இங்கே இருக்கிற LDO, இப்போ லேட்டஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா இங்கே உள்ள LDO அப்படியே பவர் ஐசிக்குள்ளே போய்டும். இங்கேருந்து வர வேண்டிய வோல்டேஜ் இங்கே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த இடம் கனெக்ட் ஆகுதா, இந்த இடம் கனெக்ட் ஆகுதா, இது வழியாக உங்களோட கேமரா கனெக்டருக்கு போகுது. இது உங்களோட அவுட்புட். ஓகேவா? உங்களோட இன்புட் எது வழியாக நுழையுது அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இது வழியாக இந்த பின்னுக்குள்ளே நுழையணும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரவுண்டு. ஓகேவா? உங்களோட கிரவுண்டு இந்த பின்னு தான் உங்களோட CPUலேருந்து வர எனேபிள். ஓகேவா? இது இப்போ என் அசம்ப்ஷன், நான் பார்த்த வரைக்கும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. இதே டயக்ராமில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். இல்லைப்பா உங்களுக்கு டயக்ராம் இல்லை, எனக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் தான் இருக்குது, இந்த LDOவோட டீட்டெயில்ஸ் இருக்குமா அப்படின்னா, எல்லா ஹார்ட்வேர் சொல்யூஷன்லேயும் LDO டீட்டெயில்ஸ் இருக்காது. இந்த இதில் LDO டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கானா, எனேபிள்லாம் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை போய் பார்த்துருவோம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுலேயும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருக்க கேமரா வந்து ஃப்ரண்ட் கேம். என்னது? இப்போ நம்ம பார்த்துருக்க கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா. இதிலே போயிட்டு ஃப்ரண்ட் கேம்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவோட டேட்டா எடுக்கிறேன். முதல்ல இந்த எல்டிஓ மார்க் பண்ணியிருக்கானான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். எல்டிஓ மார்க் பண்ணியிருக்கான், கிளியராக எல்லா நோட்ஸுமே கொடுத்துருக்கான். என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கான்? அவுட்புட் இங்கே போகுது. அவுட்புட்டுக்கு பேர் விடிடி அப்படின்னாவே பாசிட்டிவ் வோல்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஃப்கேம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏவிடிடி அப்படின்னா அனலாக் வோல்டேஜ். சரியா? எவ்வளோ வோல்டேஜ் போகணும்? 2.8 வோல்ட். 2.8 வோல்ட் போகணுன்னாவே உங்களுக்கு அதோட அதிகமான வோல்டேஜ் தான் இன்புட்டில் கொடுக்கணும். எல்டிஓக்கு 2 வோல்ட்டை செலக்ட் பண்ணுவான். 2 வோல்ட்டை வச்சு எத்தனை வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 1.8, 1.2 அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்னொரு எல்டிஓ வோல்டேஜ் சொன்னேன், காயில் வோல்டேஜ் 1.3 வோல்ட். அதை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 1 வோல்ட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே அவுட்புட் என்ன? 2.8. அப்போ இன்புட்டில் கண்டிப்பாக அதோட பெரிய வோல்டேஜ் விபிஹெச் தான் உள்ள வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஐசி ஷார்ட் ஆகலை, கட் ஆயிடுச்சு. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? இந்த ஐசி ஷார்ட் ஆகலை, ஆனால் இங்கே அங்கேருந்து வர்ற வோல்டேஜ் கட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஃபோன் ஆன் ஆகுது. இந்த வோல்டேஜ் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபோனு ஆனே, ஓகேவா? அப்போ ஃபோனு ஆனே ஆகாது. அப்போ விபிஹெச் இங்கே வருது. அப்போ எனேபிளை யார் கொடுப்பா? ஃப்ரண்ட் கேமரா வேணும், சிபியூ. இடையில ஒரே ஒரு காம்பனண்ட் இருக்கு, காம்பனண்ட் இல்லை, டைரெக்டாக போயிடுது. அதாவது சிபியூவில் இந்த பாலில் நீங்கள் சிபியூ பண்ணும்போது இந்த எனேபிள் லைனை வந்து சரியாக ரீபால் ஆகலை, இல்லை இந்த எனேபிள் லைனை அறுத்துறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யாமல் போயிடும். சரியா? சரி, இப்போ நான் இந்த ஐசியை வச்சுக்கிட்டே இந்த எனேபிளை செக் பண்ணலாமான்னா இந்த இடத்துல போய் ப்ரோப் வச்சிங்கன்னா ஒரு வேல்யூ காமிக்கும். அது எதோட வேல்யூ தெரியுமா? இந்த ஐசியோட வேல்யூ காமிக்கும். இந்த ஐசியோட வேல்யூவை காமிக்கும் இந்த இடம். ஆனால் இப்போ நான் ஐசியை எடுத்துட்டேன். இப்போ ஒரு வேல்யூ காமிச்சுன்னா அது எங்கேருந்து வர வேல்யூ? சிபியூலேருந்து வர வேல்யூ. அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ செக் பண்ண போகிறோம். அப்படி வந்து நமக்கு வந்து ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ வர்றதுக்கான வழியை பார்த்தா தான் நமக்கு அவுட்புட் வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டயோட் மோடில் போட்டுறேன். 4 பின்னு கரெக்டா? 4 பின்னும் எனக்கு ஒரு பின்னு கிரவுண்டு, ஒரு பின்னு கிரவுண்டு. எந்த பின்னு கிரவுண்டு வருதா? 0 சென்டருமே கிரவுண்டு தான். 0 வருதா? இந்த பின்னு எனக்கு கேமராலேருந்து வர்றது. நான் அப்போ செக் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே வராது. ஏன்னா அது எங்கேருந்து வரணும்? ஓகேவா? அப்போ இந்த பின்னை செக் பண்ணுறேன், எனக்கு ஓஎல் வருது. சரியா? இந்த லைன் கட் ஆகிடுச்சு. நீங்கள் வச்சாலும் இங்கே வேலை செய்யாது. இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்த செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஏதாவது லைன் கிடைக்குதான்னு 321 வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு விபிஹெச் இருக்குது. என்னது? இப்போ நான் பேட்டரியை போட்டேன்னா விபிஹெச் வருமா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே ஃபோனில் எனேபிளும் வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். எனேபிள் இந்த லைனு வருதா? எனேபிள் வருது, அவுட்புட் இருக்குது. இப்போ அவுட்புட்டில் வேல்யூ வர வைக்க முடியுமா அப்படின்னா வர வைக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை நீங்கள் மாற்றணும். என்னது? ஃப்ரண்ட் கேமராவை அதில் மாற்றணும். மாற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் கேமராவை மாட்டியிருக்கேன். இப்போ வேல்யூ வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். வருதா? இந்த வேல்யூ எங்கேருந்து வருது? கேமரா உள்ளே இருந்து வருது. அப்போ கேமரா உள்ள சர்க்கியூட் இருக்கா? கேமரா உள்ள சர்க்கியூட் இருக்கா இல்லையா? சர்க்கியூட் இருக்கிறதுனால தான் வேல்யூ வருது. சர்க்கியூட் இல்லைனா வேல்யூ வந்திருக்காதுல்ல. கேமரா மாட்டலை, இப்போ கேமரா கழட்டிட்டேன். இப்போ செக் பண்ணால் வேல்யூ வராது. சரியா? ஓயில் தான் வருது, வேல்யூ வராது. ஏன் வராது அப்படின்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே இருக்குது. அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயோட வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா லைன் இருக்குல்ல, இப்போ டிஸ்பிளேயோட டேட்டா லைன் 10 லைன் சொல்கிறேன்னா நீங்கள் டிஸ்பிளேவை மாட்டிட்டு சிபியூ இல்லாதப்ப அங்கேருந்து டேட்டாவை இங்கே செக் பண்ணலாம். 10 லைனு உள்ளுக்குள்ளே போதான்னு. ஓகேவா? டிஸ்பிளேலேருந்து வரணும் லைனு. இங்கேருந்து போனாலும் கட் ஆனாலும் பிரச்சனை, அங்கேருந்து வர லைன் கட் ஆனாலும் பிரச்சனை. ஏன்னா அதுவும் சர்க்கியூட் தான்.
இப்போ நீங்கள் கேமரா மாற்றி இந்த இடத்துல வேல்யூ இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேமரா உள்ளே கட்டு, நீங்கள் வேறு கேமரா மாற்றினால் மட்டும்தான் ரெடி ஆகும். இங்கே பாருங்க, எல்டிஓவில் ஒரே ஒரு பின்னு மட்டும் எரிஞ்சிருக்கா? இதை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி பாருங்க. இது உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் இது ரெடி பண்ணலாம், இல்லைன்னா எல்டிஓ மாற்றி தான் ஆகணும். சரியா? இதில் ஒரே ஒரு பின்னு மட்டும் என்ன இருக்கு, எனக்கு எரிஞ்சு போயிருக்கா?
எவ்வளோ வருது? 3.7 தான். இன்புட்டு விபிஹெச். கெப்பாசிட்டி வழியாக தானே போச்சு. கெப்பாசிட்டியில் செக் பண்ணுறேன், எனக்கு எந்த வோல்டேஜும் இல்லையா? ஏன் வரலன்னா நான் கேமரா ஒன்றும் ஆன் பண்ணல. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனேபிளை செக் பண்ணுறேன். எனேபிள்லையும் ஒரு வோல்டேஜும் இல்லையா? இப்போ என்ன பண்ணிடுறேன், கேமராவை ஓகேவா, இதில் என்ன பண்ணுறான்னா கேமராவை ஆன் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நம்ம வேலை செய்ய வேண்டியது என்ன கேமரா? ஃப்ரண்ட் கேமரா தானே. ஃப்ரண்ட் கேமராவை என்ன பண்ணுறேன், சுவிட்ச் பண்ணுறேன். தெரியுதா? தெரியுதா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பேக் சைடில் திருப்புறேன். வருதா? இப்படி தாங்க எல்டிஓ வேலை செய்யும். இப்போ எனேபிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும், ஏதாவது ஒரு வோல்டேஜ் நிற்கும். தெரியுதா? 1. எனேபிள் வந்திருக்கு. எனேபிள் வரலன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வோல்டேஜ்? நல்லா பார்த்துங்க. எல்டிஓ இன்புட் விபிஹெச் 3.77, அவுட்புட் 2.8, எனேபிள் 1.8 வந்திருக்கு. இப்போ தான் இந்த எல்டிஓ ஒர்க் ஆகுது. ஓகேவா? அதனால தான் நமக்கு கேமரா பக்காவாக வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி இதில் கேமரா வேலை செஞ்சுருக்குமா? இதுதான் ஃபால்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னா, தண்ணி பட்டதில் எல்டிஓ ஐசி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இந்த எல்டிஓ ஐசிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த எல்டிஓ ஐசி வந்து பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி தனியாக வெளியே இருக்கும். வெளியே இருக்கும்போது நீங்கள் வந்து கேமரா செக்ஷன், டிஸ்பிளே செக்ஷன், டச்சு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எல்டிஓ வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்டிஓ வந்து கிளியராக செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து சிமேட்டிக்ஸை வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ண தெரியணும். ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஸ்கில் வேணும். ஹேண்ட் ஸ்கில் ப்ளஸ் சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு, இதில் வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது, பேக் கேம் ஒர்க் ஆகுது. பேக் கேம் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேம் மட்டும் தான் ப்ராப்ளம். நான் என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வீடியோலேயே பார்த்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சிமேட்டிக்ஸ் லெவலில் ரீட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சிப் லெவலில் வந்து எல்லாத்தையும் வந்து டீச் பண்ணுவோம். உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 days 3 days எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா ஃப்ரீ டயத்தில் உங்களை வர வச்சு நாங்கள் வந்து திருப்பி வந்து உங்களை ட்ரைன் பண்ணுவோம். அதனால் 1 month டைம்ங்கிறது இந்த அட்வான்ஸோட இந்த அட்வான்ஸ் கோர்ஸை முடிக்கிறதுக்கான டைமு. சப்போஸ் உங்களுக்கு வந்து லேர்னிங்கில் டிலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். ஃபிக்ஸ்டு டியூரேஷனாக நாங்கள் யாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 30 days கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு லேகாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். இல்லை உங்களுக்கு வந்து நான் முடிச்சுட்டு போயிடுறேன், இதுக்கு பிறகு எனக்கு ஒரு டவுட் வருதுன்னா கூட நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு ஒன் டே 2 days வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து கற்றுட்டு போகலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.